Good morning students, welcome to our Sheba Group of Schools online class. Today we are going to learn about third chapters la வந்து நம்ம exercise 3.1 ஓட continuation தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? இதுல வந்து 11th sum பாத்தீங்கன்னா a man buys a chair for rupees 1500. He wants to sell. So it at a profit of 250 after making a discount of rupees 100. What is the mark price of the chair? So ஒரு man வந்து buys a chair rupees வந்து 1500. So buys a chair என்றப்ப நம்ம என்ன போடுவோம் cost price. ஓகேவா? Next he want to sell it at a profit. So வந்து sell பண்ணோம். So profit வந்து பாத்தீங்கன்னா 250. So நம்ம வந்து என்ன find பண்ணோம் அப்படின்னா first நம்ம selling price நம்ம first find பண்ணோம். After making a discount, so அதில் வந்து discount இருக்கறனால D is equal to 100 rupees. What is the marked price of the chair? So நம்ம selling price நம்ம find பண்ணாதான் நம்மளால marked price எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா? first given என்ன கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு நம்ம எழுதலாம். So given, so chair ஓட cost price. chair ஓட cost price வந்து rupees 1500 and then என்னென்ன கொடுத்துருக்காங்க profit. So profit is equal to rupees 250. வேற என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் is equal to rupees 100. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்கான ஃபார்முலா எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். சரியா? ஸோ ப்ராஃபிட் is equal to selling price மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதான் வந்து நம்ம ப்ராஃபிட்டோட ஃபார்முலா. ஓகேவா? இப்போ ப்ராஃபிட்டில் இருக்க இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 250 அண்ட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எஸ்பி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 1500. ஸோ 1500. ஸோ இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு selling price minus 1500 is equal to 215 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கிட்டு 250. ஸோ இந்த 1500 ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா ப்ளஸ் 1500 ஆகிடும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1500 ப்ளஸ் 250. ஸோ டோட்டலாக 05571. ஸோ 1750 வந்து அந்த சேரோட செல்லிங் ப்ரைஸாக இருக்குது. ஸோ காஸ்ட் ப்ரைஸு 1500, செல்லிங் ப்ரைஸ் வந்து 1750. இது வந்து செல்லிங் ப்ரைஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட மார்க்கெட் ப்ரைஸ் என்ன சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது. எஸ்பி இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம வந்து மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதில் செல்லிங் ப்ரைஸோட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1750 is equal to மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. ஸோ எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட் இஸ் 100, தென் 100. அதே மாதிரி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் 100 is equal to 1750. Then market price is equal to 1750. So minus 100 equal தாண்டி போச்சுன்னா plus 100 மாறிடும் நமக்கு. ஸோ நம்ம சேரோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணும்போது 1850 கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. 1850 தான் இதோட ஆன்சர். ஓகே? So let us see the 14th sum. Mangai bought a cell phone for rupees 12,585. It fell down. She spent 500 on it repair. She sold in it for rupees 7,500. So find her profit or loss. So Mangai is bought a cell phone. Okay va? Bought a cell phone is rupees 12,500 for 12,585. But it fell down. So she spent rupees 500 கொடுத்து அவள் ரிப்பேர் பண்ணும்போது ஸோ அவளுக்கு வந்து ஸோ இது கூட சேர்த்து ரிப்பேர் காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். சரியா? ஸோ வாங்கியிருக்காங்க. ஸோ சோல்ட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சோல்ட் பண்ணுற வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 7500, காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,585. ஸோ இட்ஸ் ஃபெல் டவுன்றதுனால அதுக்காக வந்து ரிப்பேர் பண்ணியிருக்காங்க rupees 500 கொடுத்து. ஃபைண்ட் தர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இது ப்ராஃபிட்டா இல்லை லாஸாக இருந்தால் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எ செல்ஃபோன். ஸோ
cost price of cell phone is equal to rupees 12,585 and then இதோட repair on it spent repair on it rupees 500. ஸோ rupees 500 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணுவோம் நம்ம. ஸோ ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணும்போது ஸோ 12,585 ப்ளஸ் 500. ஸோ அங்கே கூட காசு கொஞ்சம் அதிகமாக தானே போட்டு ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, 500 போட்டு ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 13,085 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா இதிலே கொடுத்துருக்காங்க செல்லிங் ப்ரைஸ். அப்புறமா அவன் சோல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது 7,500க்கு வந்து அவன் சோல் பண்ணுறான். ஓகேவா? 7,500 ருபீஸ்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 13,085 அண்ட் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,500. ஸோ திஸ் இஸ் காஸ்ட் ப்ரைஸ். இது லாஸா இல்லை ப்ராஃபிட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு ப்ராஃபிட். செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்து காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு லாஸ். ஸோ திஸ் இஸ் லாஸ். ஸோ therefore காஸ்ட் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் செல்லிங் ப்ரைஸ். ஸோ திஸ் இஸ் லாஸ். ஸோ நம்ம லாஸ் ஃபார்மில் நம்ம என்னென்னு போடுவோம்? லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் என்னம்மா? 13,085 மைனஸ் இதோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,500. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர வேல்யூஸ் 5,585 ருபீஸ் வந்து நமக்கு அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷீஸ் லாஸஸ் ருபீஸ் இஸ் 5,585. ஸோ லெட்டஸ் சி த எக்ஸசைஸ் 3.2 ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். மிஸ்லேஷனஸ் ப்ராப்ளமில் 3.2 வந்தாச்சு நம்ம. ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா a shopkeeper buys 3 articles for rupees 325, 450 and 510. He is able to sell them for rupees 350, rupees 425 and rupees 525 respectively. Find the gain or loss to the shopkeeper the whole. ஸோ வந்து ஒரு ஷாப்கீப்பர் வந்து பைஸ் வாங்குறாங்க, 3 ஆர்டிகல்ஸ் வந்து வாங்குறாங்க. ஓகேவா? என்னென்ன ருப்பீஸில் அப்படின்னா 325 ருபீஸ். இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்மளோட 325 ருபீஸ், 450 ருபீஸ், 510 ருபீஸில் வந்து அவங்க வந்து வாங்குறாங்க. இஸ் ஏபிள் டு செல். ஸோ செல்லுன்றப்ப நம்ம இதை என்னென்ன எடுப்போம் அப்படின்னா இது நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் நம்ம எடுப்போம். ஸோ ருபீஸ் 350 அண்ட் 425 அண்ட் 525 ரெஸ்பெக்டிவ்லி. ஹி கெயின் ஆர் லாஸ். ஸோ அவங்க ஷாப்கீப்பர் வந்து கெயின் ஆயிருக்காங்களா இல்லை லாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க ஷாப்கீப்பர் டு த ஹோல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ என்னென்னா இது வந்து நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 3 ஆர்டிகல்ஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 3 ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதோட காஸ்ட் ப்ரைஸ் தான் இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காது. சரியா? ஸோ 325 ருபீஸ் ப்ளஸ், ஸோ வேறு என்ன ப்ளஸ் பண்ணுவோம்? 450 ருபீஸ் ப்ளஸ் 510 ருபீஸ். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இப்போ ப்ளஸ் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ சொல்லணும்னா 1225. ஸோ 1285 வரும் நமக்கு. 1285 ருபீஸ் வரும் நம்ம இதை ஆட் பண்ணும்போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க சேல்ஸ் பண்ணலான்னு இருக்காரு. ஹி இஸ் ஏபிள் டு செல் ஃபார் தெம் ஃபார் ருபீஸ் 350 ருபீஸ் அண்ட் 425 அண்ட் 525. ஸோ சேல்ஸ் பண்ணுறான் அப்படின்னா அதோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன எழுதணும்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி 3 ஆர்டிகிள்ஸ் சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 350 rupees plus rupees 425 plus 525. ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணும்போது ஸோ நமக்கு 1300 ருபீஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 1300 ருபீஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து லாஸாக இல்லை ப்ராஃபிட்டான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1285 பட் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 1300 வந்திருக்கு. சரியா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1285 அண்ட் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 1300. இதில் வந்து செல்லிங் ப்ரைஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ ஹியர் இஸ் ப்ராஃபிட். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கெயின் தான் ஆயிருக்கு. சரியா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் greater than cost price. So this is profit.
ஸோ ப்ராஃபிட்ன்றதுனால நம்ம ப்ராஃபிட்டோட ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம செல்லிங் ப்ரைஸ் என்னது 1300 rupees மைனஸ் 1285 இஸ் ஈக்குவல் டு rupees 15 rupees வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ a shopkeeper gained is gained. gainedனாலும் ஒன்று தான், ப்ராஃபிட்னாலும் ஒன்று தான். ஓகேவா? is gained rupees 15 rupees வந்து அவங்களுக்கு வந்து கெயினாக இருக்குது. ஓகேவா? So let us see the fourth sum. A man bought a 400 meter of cloth for rupees 60,000 and he sold it at the rate of rupees 400 per meter. Find his profit or loss. So a man bought so வாங்குறாங்க 400 meter of cloth வந்து ஸோ வாங்குறாங்க அப்படின்றப்ப நம்ம என்ன சொல்வோம், இது வந்து நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 60,000 காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் சோல்டு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் per மீட்டருக்கு. ஸோ ரேட் ஆஃப் 400 rupees per meter. per மீட்டருக்கு வந்து 400 rupeesனு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாச்சு. we have to find out the selling price. ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 400 meter of cloth is equal to 60,000 rupees 60,000 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் per மீட்டருக்கு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து per மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 400 rupees. நமக்கு என்ன எவ்வளோ தேவை அப்படின்னா 400 மீட்டர் தேவை. ஸோ have to multiply it 400 into 400 is equal to 1,60,000 கிடைக்கும் நமக்கு. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் 1,60,000. சாரி, இங்கே 0 வரும். செல்லிங் ப்ரைஸ் இஸ் 1,60,000 அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 60,000. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியும் இது ப்ராஃபிட்டாக இல்லை லாஸான்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 1,60,000 rupees இருக்குது. ஓகேவா? நமக்கு காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இது வந்து என்னென்னு சொல்லுவோம், நம்ம ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட்னு சொல்வோம். ஸோ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா எடுத்து எழுதலாம். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் இஸ் 1,60,000 மைனஸ் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 60,000. ஸோ ஹீஸ் கெயின்டு. ஸோ கெயின் ஆயிருக்கு. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 1 lakh நமக்கு கிடைக்கும். ஸோ rupees 1 lakh தான் நம்மளோட ப்ராஃபிட். ஸோ அந்த மேனோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா rupees 1 lakh. ஸோ நமக்கு வந்து 3.2ஓட தேர்ட் சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதோட ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து நமக்கு செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக அது வந்து நமக்கு ப்ராஃபிட் தான். சரியா? ஸோ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னது, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் சொல்லிட்டு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு லாஸ் அப்படின்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸோட மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ நமக்கு செல்லிங் ப்ரைஸோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம லாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் சொல்லிட்டு நம்ம மைனஸ் பண்ணிடணும். அதுக்கு ஆடே கிடையாது, ஆடே நம்ம பண்ணக்கூடாது. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்துச்சு, காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். ரெண்டுமே கிடையாது, ஈக்குவலாக இருக்குன்னா ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாது. இருக்க வேல்யூஸ் அப்படியே எடுத்து நீங்கள் எழுதிக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அதுதான் வந்து டிரைவ் ஆகி செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுக்கிறோம். சரியா? மற்றபடி பார்த்தோம்னா டிஸ்கவுண்ட்டோட ஃபார்முலா வந்து மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? அது டிரைவ் ஆகி செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் டிஸ்கவுண்ட்டாக நமக்கு வருது. ஸோ ரெண்டுமே மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸுமே வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நோ டிஸ்கவுண்ட்டே இதில் கிடையாது. நம்ம ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்ததுலேயே வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் உள்ளே இருக்கிறது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா போட்டு பாருங்க. ஸோ ஈஸியான சம்ஸ் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ, போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த சம்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தா போதும். ஓகேவா? உங்களுக்கு லாஸோட ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட்டோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும். டிஸ்கவுண்ட் வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணணும், ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் டுடே வீடியோ கிளாஸ். See you in the next class. Thank you students.